எனக்காக செயல்படுகிற ஒரு கர்த்தர். ஆமென். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப மகள், அந்த மகளுக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். அவருடைய தகப்பனார் இங்கே இல்லை. அவங்க அம்மா கால் முடியாமல், அவங்க கால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஒரு சகோதரி இருக்கிறா, அந்த சகோதரி பைத்தியமாக இருக்கா. ஒரு சகோதரி பைத்தியம், இன்னொரு தன்னுடைய தாயார் 2 காலம் முடியாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க. தன்னுடைய தகப்பனார் தன்னோடு கூட இல்லை, சகோதரர்கள் யாருமே கூட இல்லை. அப்போ ஒரு அனாதை பிள்ளைய போல அந்த மகள் இருக்கிறாங்க. அப்போ அவளுக்கு திருமண காரியங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் அதுக்காக ஏற்பாடு பண்ணி சரி இந்த திருமண காரியங்கள் எல்லாம் நடத்தணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ எதேர்ச்சியாக ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி என்னுடைய மகள் கொஞ்ச நாளாகவே திருமணம் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க, அதனால நான் அனுப்பி விடுறேன், நீங்கள் எதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணி அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. நான் தாராளமாக அனுப்பி விடுங்கன்னு. அப்போ அந்த பாப்பா முன்னாடி உட்காரும் போதே அவளுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளுக்கு வயதாகி விட்டது, ஆனால் கல்யாணத்தில் அவளுக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை. அப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசினேன். எதிர்கால வாழ்க்கை என்ன, ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம அந்த வாழ்க்கையை விட்டுட்டோம்னா திருப்பி அந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போயிடும். என்னமோ தெரில, ஆண்டவர் அந்த மகள்கிட்ட பேசி போன உடனே அவங்க அம்மா அப்பாட்ட இல்லை நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன் நீங்கள் பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த ஒரு வாரத்திலே ஒரு மாப்பிள்ளை வராங்க. ஃபிக்ஸ் ஆகி திருமண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த தாயார் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர், என்னுடைய மகளுக்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. நான் யாராவது ஒரு பிள்ளைக்கு அந்த திருமணம் நடத்தி வைக்கிறதுக்காக நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் தர்றேன், நீங்க ஏதாவது கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் யோசிக்கிறேன், சரி இந்த பிள்ளைக்கு யாருமே இல்லையே, யாராவது ஒருத்தர் இந்த பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை ரொம்ப ஆசீர்வாதமா நடத்திடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, என் மகளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையோட அந்த காசோட நான் வர்றேன், அந்த பிள்ளைக்கு நல்ல திருமணம் பண்ணி வச்சிருங்கன்னு 1 லட்சம் ரூபாய் அந்த பிள்ளையினுடைய திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், பாஸ்டர் எனக்காக செயல்படுவதற்கு யாருமே இல்லை. நான் நம்புறேன் உங்களுக்காக யாருமே செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக, நீ எல்லாரும் அமைதியா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய விஷயத்துல கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். கர்த்தர் கண்டிப்பாக செயல்படுவார். ஆமென். நீங்கள் எத்தனை நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறீர்கள், உங்களுக்காக உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நான் நம்புகிறேன் மேனேஜருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. எனக்காக போய் யாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நான் எப்படி போறது, என் மேல தப்பு வந்துடாதா, எனக்கு விரோதமா எழும்பிட்டாங்கன்னா என்ன பண்றது, நீ நல்லவேன்னு எனக்கு தெரியும், நீ பண்ணுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், உன் பக்கத்துல கடவுள் இருக்காருன்னு தெரியும், ஆனாலும் உனக்காக நான் போய் பேச முடியாது, எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அப்படி அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. நீங்க காண போறீங்க, உங்க கண்கள் காண போகிறது. நான் நம்புறேன் இந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் செயல்படுகிறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அநேக நாட்களாக உன்னுடைய தரிசனத்திற்கு கர்த்தர் இந்த 21 நாள் ஜெபத்துல கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. நான் நம்புறேன் நீங்கள் யோசித்திருக்கிற அந்த வீடை கட்ட துவங்குறதற்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. உங்க பிசினஸினுடைய விரிவாக்கத்திற்கு ஆமென் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒரு விரிவாக்கத்திற்காக கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களே அமைதியா இருந்தாலும் நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு இது ஏற்ற காலம், ஏற்ற காலம். தகப்பனே, இதோ கரங்களை தட்டுகிற, இதோ ஆமென் சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது ஆமென் நடப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு.
காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையை வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே. ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு எடுத்து செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைக்கு எடுத்து செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைக்கு எடுத்து செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இந்த ஜெபத்துல அது நடக்கணும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் அமைதியா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறவராமா? கிரியை செய்கிற கர்த்தர். ஆனால் சிலர் நம்முடைய வாழ்க்கையிலே அவசரப்பட்டு அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் நான் நம்புறேன் அவர்களால செய்ய முடியாது. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபடும் போது அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோன்னா மரியாதை நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது நம்ம இந்த கல்யாண வீட்டுக்கு உதவி செய்யலாமே, இல்லைன்னா இயேசுநாதர் ஏதாவது உதவி செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால அதை செய்ய முடியாது. திராட்சரசத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார், செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றிலிருந்து செயல்பட துவங்குகிறார். கர்த்தர் ஆரம்பிக்கிறார், கர்த்தர் துவங்குகிறார். கர்த்தருடைய மகிமை அப்படியே அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ண போகுது. இந்த ஜெபத்திற்கு பிறகு நீங்கள் நெடுநாட்களா யோசித்த காரியத்தை கர்த்தர் அப்படியே துவங்க போறாரு. கர்த்தர் துவங்கினார்னா அந்த காரியம் நேர்த்தியாய் முடியும். கர்த்தரே அதை முடிக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆமென். உங்களுக்கான அந்த எதிர்காலத்தை கர்த்தர் துவங்க போறாரு. உங்க பிள்ளைகளுக்கான அந்த திருமண காரியத்தை கர்த்தர் துவங்க போறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு சன்னதிக்கான அந்த காரியத்தை கர்த்தர் துவங்க போறாரு. ஆமென். இரண்டாவதாக நான் இன்னொரு காரியத்தை கூட வாசித்தேன். நம்முடைய ஆண்டவர் நமக்காக எப்ப செயல்படுவார் அப்படின்றதை குறித்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். 31ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 31வது அதிகாரத்தினுடைய 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே. அந்த ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய யாக்கோபுடைய சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். இந்த யாக்கோபு இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே அத்தனை கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் பக்கத்துல இருந்தாச்சு. இதுவரைக்கும் தன்னுடைய மாமனாருக்கு சம்பாரிச்சு போட்டு அவனோடையே வாழ்றது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. இல்லை, நம்ம இவரை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ற. தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் பிரயாணமாய் கடந்து போய் ரொம்ப தூரம் நடந்து போய் கீழையாத் அப்படின்ற ஒரு மலை, அந்த மலையில அவங்க அப்படியே கூடாரம் போட்டு ராத்தங்கி, சரி இனி நம்முடைய மாமனார் நம்மளை துரத்திட்டு வரமாட்டாரு. இந்த மாமனார் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க போகும்போது அவன் போயிட்டு எப்படியும் கொஞ்ச நாள் தாண்டி தான் வருவாங்க, அதுக்குள்ள நம்ம இந்த ஊரை விட்டு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி கீழையாத் மலையில போய் அவர் கூடாரம் போட்டு தங்கி, இனி தன்னுடைய மாமனார் தனக்கு விரோதமாய் வரமாட்டார் நினைச்சு சமாதானமாய் படுத்து நித்திரை செய்கிறார்.
ஆனா இந்த மாமனார் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மருமகன் வந்து போனதை பார்த்துட்டு, இல்லை எப்படி அவனை விடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆட்களோடு சேர்ந்து பின்னாடி துரத்திட்டே போறாரு. இந்த விஷயம் வந்து யாக்கோபுக்கு தெரியாது. அப்போ ஒரு இடத்துல அந்த கீலேயாத்து மலைக்கு இவர் வந்துட்டாரு. வந்த உடனே யாக்கோபும் அவனுடைய குடும்பமும் கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறத பார்த்துட்டாரு. இரவு நேரமா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம இன்னைக்கு நைட்டே போய் பிரச்சனை பண்ண வேண்டாம், காலையில பார்த்துக்கலாம், காலையில அவனை உயிரோட வைக்க கூடாது அப்படின்ட்டு இரவுல தூங்கும் போது வேதம் சொல்லுது, என்னுடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த லாபானிடத்துல சொல்றாரு, என் பையனுக்கு விரோதமாய் நீ நன்மையே தவிர நீ ஒன்றுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசவே கூடாது. ஒரு தீமையை கூட நீ என் பையனுக்கு பேசக்கூடாது. ஒருவேளை அந்த இரவே வந்து போயிருந்தான் அப்படின்னா இந்த வார்த்தையை பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல யாக்கோபை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவனுக்காக கர்த்தர் செயல்படுகிறார். அவனை சுற்றி எல்லாமே எதிரான சூழ்நிலையா இருந்தாலும் நான் நம்புகிறேன், என் தேவன் அவனுக்காக செயல்படுகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு செயல்பட போகிறார். எப்ப செயல்படுவார்னா, எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் அந்த எதிராக இருக்கிற சூழ்நிலையிலே உங்களுக்காக செயல்படுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவுமே சாதகமா இல்லை, உங்களுக்கு எல்லாமே எதிர்ப்பு. ஒருவேளை அவர்களுடைய விட்டால் அவருடைய கோபம் உங்கள் மேல பற்றி எரியும், அந்த காரியத்தை நீங்க செய்யவே முடியாது. ஆனா என் ஆண்டவர் உங்க கூட இருப்பாரானால் கர்த்தர் செயல்படுவார். எப்படின்னா, இல்லை இல்லை, அந்த எதிர்ப்பின் மத்தியிலையும் யார் எதிர்க்கிறதற்காக வந்தார்களோ அவர்கள் மனதிலே கர்த்தர் பேசி அந்த அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. இந்த காரியத்தை கர்த்தரே நடப்பிக்க போகிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் சாதகமாய் மாற்றுகிற ஒரு நல்ல கர்த்தர். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமென். எனக்காக கர்த்தர் வழக்காட போகிறார். ஆமென். எனக்காக ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். என்னை சுற்றி ஆபத்துக்கள் இருக்கும்போது, ஹல்லேலூயா, ஆபத்துக்கள் இருக்கும்போது எனக்காக செயல்படுகிற கர்த்தர். ஆமென். உங்களை சுற்றி மறைவிடங்களில் நிறைய கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியாமலே ஒருவேளை பெரிய கூட்டம் வந்து ஆலோசனை பண்ணலாம். மேலே நடக்கிறது இன்னொரு பக்கத்தினுடைய மலையிலே தனக்கு எதிரி, இந்த பக்கத்திலே தேவனுடைய மனுஷன். அப்போ ஒருவேளை ஆண்டவர் மட்டும் அன்றைக்கு எச்சரிக்கலை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். இன்னொன்று ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து நேரடியாக யாக்கோபினிடத்தில் வந்திருக்கலாம். வந்து உங்கள் மாமனார் துரத்திட்டு வர்றாரு, நீ கொஞ்சம் வேகமாக ஓடி போயிரு, நீ மறைஞ்சுக்கோ எங்கேயாவது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லலை. தன்னுடைய பிள்ளையினிடத்துல வந்து தன்னை பாதுகாத்துக்கோன்னு சொல்லாம யார்கிட்ட போய் ஆண்டவர் பேசுறாருன்னா, எதிரின்கிட்ட போய் பேசுறாரு. என் பிள்ளை மேல கை வைக்காதேன்னு பேசுறாரு. அப்ப நான் என்ன நம்புறேன், ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அன்று ராத்திரியிலே நிறைய கரவலாடுகளோட வந்து யாக்கோபு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவனுடைய வீட்டில் எல்லாம் இருக்கிறவங்க குழந்தைங்க, இன்னும் வந்து மாதமா இருக்கிற பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நைட்டு ரெஸ்ட் தேவை. பல நாட்கள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. நான் நம்புறேன், தன்னுடைய பிள்ளைய அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்ல மாட்டாரு, எதிரிய சொல்லுவாரு, நீ என் பிள்ளைய தொடாதேன்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, நம்முடைய சுகத்தை விரும்புகிற ஒரு தேவனாகிய கர்த்தர், நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர். நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், உங்களை சுற்றி அத்தனை மறைவிடங்களிலே தீமைகள் இருந்தாலும் அந்த தீமைகள் மத்தியிலையும் தேவன் உங்களுக்காக செயல்படுவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார், இல்லை, தீமை இருக்கிற அந்த இடத்திலே தான் நான் கிரியை செய்வேன்.
ஐயோ என்னை சுற்றி இத்தனை எதிர்ப்பு இருக்கிறது, என்னை சுற்றி இத்தனை தீமைகள் இருக்கிறது, நான் இந்த காரியத்தை துவங்குவேனா, நான் இந்த காரியத்தை எப்படி செய்வேன், இந்த காரியம் எனக்கு நடக்குமா, இந்த மனிதர்கள் என்னை அழித்து விட மாட்டார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உங்களுக்காக குறித்திருக்கிற காரியத்தை தடை செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவருக்கும் சக்தி இல்லை. கர்த்தர் இப்பொழுதே செயல்பட ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கத்திலே உங்களுக்கு எதிரி கூட்டம் அதிகமா இருக்கிறது, உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எதிரிகளுக்கு முன்பாய் கர்த்தர் போய் நிற்கிறார். கர்த்தர் இரவிலே பேசுகிறார். உங்களை குறித்த அச்சத்தையும் பயத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை நன்றாய் மேலே தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹalleluya, ஹalleluya. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு முதலாவதாக கர்த்தர் எப்ப செயல்படுவார்னா, எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இயேசு செயல்படுவாராமா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எப்படி செயல்படுவார்னா, எல்லாமே நமக்கு எதிராக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாராமா, செயல்படுவார். எதிர்ப்புகள், எதிரிகள், சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை கூட வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனத்தை வாசிக்கலாமா? ரூத் 1ஆம் அதிகாரம் 21, 22 கூட வாசிக்கலாம் சேர்ந்து. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பாளேன் என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அப்படின்னா இந்த இடத்துல நகோமி அவளை பார்த்து எல்லாரும் நகோமி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு, சந்தோஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க கூப்பிடுறதுலே எல்லாரும் ஆசையாய் பல நாட்கள் தாண்டி பல வருடங்கள் தாண்டி இவங்களை பார்க்குறாங்க. அப்போ எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், அதனால என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள், என்ன கசப்புன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை தான், அந்த பேர் தான் எனக்கு மேட்சான பேரு. நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது நிறைவுள்ளவளாய் போனேன். ஆனா இப்ப எப்படி வர்றேன்னா, நான் குறைவுள்ளவளா வர்றேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா. இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, எல்லாமே வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. இப்போ யாரும் அவங்களுக்காக செயல்படக்கூட முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த நகோமியினுடைய குடும்பத்திற்கு அந்த ரூத்தை ஆசீர்வதித்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் செயல்பட கர்த்தர் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்க ஆரம்பிக்கிறார். நான் நம்புறேன், உங்க பேங்க்ல 0 பேலன்ஸ் இருக்கும்போது தான் கர்த்தர் துவங்குவார் என்று நான் நம்புகிறேன். சிலர் என்ன நம்ம நினைப்போம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்போ நம்ம ஆரம்பிக்கணும்னா பேங்க்ல நிறைய இருக்கும்போது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்பதான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு. இல்லை, என் ஆண்டவர் எப்ப கிரியை செய்வார், எப்பொழுது துவங்குவார் என்றால், காற்று இல்லை, மழை இல்லை, அப்பதான் என் கர்த்தர் துவங்குவார், அப்பதான் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே நான் செயல்பட ஆரம்பிப்பேன். அப்ப நீங்க மனசுல சொல்றீங்க, ஆண்டவரே ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, இப்ப ஆரம்பிச்சு என்ன ஆண்டவரை பண்றது, இப்பதான் இந்த கொரோனா முடிச்சு நான் தலை எடுத்திருக்கிறேன், இப்ப ஆரம்பிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால. நீங்கள் தள்ளி தள்ளி போடலாம், நீங்க வேண்டாம் வேண்டான்னு உதறி தள்ளலாம், இப்ப ஆரம்பிச்சா நான் முடிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, கர்த்தர் ஒன்றை துவங்குவார், ஆனால் அது ஒன்றும் இல்லாமையிலிருந்து துவங்கி அதை சரியாய் கடைசி வரையிலும் நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் நம்புறீங்க?
அப்போ மூன்றாவது ஆண்டவர் எப்படி செயல்படுவாராமா? எல்லாமே வெறுமையா இருக்கும்போது, இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத போது கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இப்போ 3 காரியத்தையும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்பர் 1, நம்முடைய ஆண்டவர் யாராமா? செயல்படுகிற ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். செயல்படுகிற ஆண்டவர். நீங்க அமைதியா இருப்பீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, வாஞ்சைய வச்சுட்டாரு, உங்களுக்குள்ள எண்ணத்தை கொடுத்துட்டாரு, கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு. ஆண்டவர் அப்படியே துவங்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த காரியம் அப்படியே நடக்க போகுது. எப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறார்னா, நான் நம்புறேன் உங்களுக்காக செய்கிறதற்கு யாருமே இல்லைன்னாலும் நான் நம்புறேன் நான் துவங்குவேன். எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நான் துவங்குவேன். ஆமென். நிறைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? ஏன்னா நிறைய பிள்ளைகள் சொல்ற ஒரே வார்த்தை, எல்லாரும் சலிச்சிட்டாங்க பாஸ்டர், எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சில தாய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோடேட்டா கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஏன்னா எத்தனை மாப்பிள்ளை தான் பார்க்கறது உனக்கு, எத்தனை பொண்ணை தான் உனக்கு பார்க்கறது, சலிச்சு போச்சு எனக்கு, தூக்கி போட ஒரு ஓரத்தில் வை. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரியை செய்து செய்து முடியாம அமைதி ஆயிடுவாங்க. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இது லிட்டரலா நடக்கலாம் பாஸ்டர். எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க பாஸ்டர். ஏன்னா என் வாழ்க்கை மட்டும்தான் அப்படி இருக்குது. எல்லாரும் எனக்காக துவங்கினாங்க, எல்லாரும் எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க, எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் தோற்று போனதுனால இப்ப எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. இப்ப யாருமே என் பக்கத்துல இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகளே, எல்லாரும் இல்ல மகனே, எல்லாரும் அமைதியா இருந்தாலும் நான் உன் விஷயத்துல அமைதியாக இருக்க மாட்டேன். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசித்து பேசுறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அதை 100% நம்பி பேசுறேன். கர்த்தர் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, கர்த்தர் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. எல்லாரும் அமைதியா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் செயல்படுவார். உன் மகளுக்கு செயல்படுவார், உன் மகனுக்கு செயல்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்படுவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் என்ன பேசினார்னா, நான் உனக்காக செயல்படுவேன். எப்படின்னா, உன்னை சுற்றி தீமைகள் இருக்கும்போது நான் செயல்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு சுற்றி எதிர்ப்பு, உங்களுக்கு சுற்றி எதிரி, இந்த நேரத்துக்கு நம்ம ஆரம்பிக்க வேண்டாம், இந்த நேரத்துக்கு நம்ம செய்ய வேண்டாம். நமக்கு எல்லாமே எதிராக இருக்குது, நமக்கு எல்லா சூழ்நிலை, எந்த சூழ்நிலையும் சரியில்லை. இல்லை, கர்த்தர் எப்போதான் துவங்குவார் அப்படின்னா, எல்லாம் சாதகமாக இருக்கும்போது இல்லை, சில நேரத்தில் எல்லாம் எதிராக இருக்கும்போது தான் கர்த்தருடைய வேலையை கர்த்தர் ஆரம்பிப்பார். ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். நம்முடைய திருச்சபையினுடைய அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சாதகமா இருக்கும் போதும் ஆண்டவர் ஆரம்பிக்கல பெரிய பெரிய காரியத்தை, எல்லாம் எதிராக இருக்கும் போதும் ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தருடைய பாணியே வித்தியாசமானதான். நம்ம எதிராயிட்டனால நம்ம அமைதியாயிருவோம். ஐயோ இந்த காலத்தில் கொஞ்சம் அமைதியாக தரணும், கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றார், எப்போ ஆண்டவர் நமக்கு செயல்பட ஆரம்பிப்பாராமா, உங்கள் வாழ்க்கையில் எப்போ நீங்கள் வெறுமேன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் என் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அழகாய் கர்த்தர் அப்படியே கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செயல்படுகிற போகிறார். அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிற கர்த்தர். அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார். நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். விசுவாச மக்களுக்கு செயல்பட ஆரம்பிக்க போகிறார். இந்த சத்தத்தை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். இதோ ஆரம்பித்து விட்டது கர்த்தருடைய ரகசிய செயல். ஆமென். அதான் யோபு சொல்கிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளியரங்கமா சில நேரத்தில் செயல்படாததை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய செயல் சில நேரத்தில் ரகசியமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுவோம். நமக்கு எப்ப தெரியும்னா, எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், கர்த்தர் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் நடத்தி வந்தார். நாம் எம்மாத்திரம். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். அவர் செயல்களிலே வல்லவர்,
சகோதரியே, உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். சகோதரனே, உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், ஸ்திரப்படு மகளே, பலப்படு மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு. நான் யோசனையிலே பெரியவர் மட்டுமல்ல, செயல்களிலே வல்லவர், செயல்களிலே வல்லவர். கைகளை உயர்த்தி எல்லா தகப்பன்மாரும் சகோதரர்களும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. நெடுநாட்களாய் தடையாய் கிடக்கிற காரியத்தை கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார். நடக்குது. சொல்லுங்க, சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்த காரியத்தை கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் தேங்கி போய் கிடக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப தேங்கின நிலைமையில கிடக்கிறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன்? கிரியை செய்யவே முடியல. அப்படியே அமைதியா எல்லாம் அங்கங்கே இருக்கப்படுது, எதுவுமே ஆரம்பிக்கப்படவே இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு, இல்லை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை மாற்ற போறேன். பாய்ந்தோடுகிற நதியை போல உன்னை நான் மாற்ற போறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் செயல்பட ஆரம்பிக்கும் போது அது நடக்கும். கைகளை உயர்த்தி, இயேசுவே, நான் அதை நம்புறேன். காத்திருக்கணும், நான் பொறுத்திருப்பேன். கர்த்தரையே நான் நம்பி இருப்பேன். என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் எனக்காக செயல்படுகிறவர், எனக்காக செயல்படுகிறவர்.